ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு தெரியுமா? அதான் பார்த்தாலே தெரியுதுங்கிறீங்களா? காளான் தாங்க. சின்ன வயசில் நிறையா சாப்பிட்ருக்கேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் கிடைக்கிறதே இல்லை. அதுவாக கிடைச்சாலும் இந்த மாதிரி 1, 2 பீஸ் தான் கிடைக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எந்த கேடுமே இல்லை. கருப்பு சின்ன சின்ன பூச்செல்லாம் இருக்குமே, அது மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் என்ன கொஞ்சம் தான் இருக்கும் சமைச்சா, இருந்தாலும் பரவாயில்ல. அப்படியே சமைச்சு சாப்பிட்ற வேண்டியதான். காளானை குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா கழுவி புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, வரமிளகாய் எடுத்திருக்கேன். கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, வரமிளகாய் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அது கூடயே நம்ம கழுகி வச்சுருக்க காளானையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் நிறையா மசாலாலாம் எதுவுமே போடலை. ஏன்னா துக்குனோட்டு காளானுக்கு என்ன போடுறது, கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். அதை அப்படியே மூடி போட்டு அடைச்சி சிம்மிலேயே வேக வச்சிடலாம். செம்மையாக இருக்குது, மனம் சூப்பராக இருக்குது. இதில் கொஞ்சம் சோறு போட்டு கிண்டி அப்படியே சாப்பிட வேண்டியதான். காளானுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? தெரிஞ்சவங்க கரெக்டாக கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாமா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு? ஏன்னா காளான்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது எப்போயாவது ஒரு டைம் தான் கிடைக்கும். அதுவும் கிடைக்கிறது இந்த மாதிரி 1, 2 கிடைச்சா என்னங்க பண்ணுறது? செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் நாங்கள் எல்லாருமே ஒவ்வொருவா சாப்பிட்டோம். அந்த காளான் செம்மையாக இருந்தது.